ஒரு முறை அக்பர் அவருடைய அரண்மனையில் அரசரவையில் உட்காந்துருக்காரு. அப்போ எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் பண்ணுறார். அவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு, அமைச்சர் பெருமக்களே, எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக என் மைண்டில், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன அரசரே அப்படின்னு கேட்கும்போது, நான் பெரியவனா கடவுள் பெரியவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், யார் பெரியவன் அப்படின்னு. இப்போ எல்லாருக்குமே என்னடா ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி, பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, கடவுளை தாழ்த்தி அக்பர் பெரியாள் சொல்ல முடியாது. அரசருக்கு முன்னாடி அக்பரை விட கடவுள் தான் பெரியாள் அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு இக்கட்டான சூழல் இருக்காங்க. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, சொல்லுங்கள் பதில் அப்படின்னு சொல்லி அக்பர் கேட்டுகிட்டே இருக்கார். எல்லோரும் மௌனமாக யார் பதில் சொல்லுவான்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது, அப்போது பீர்பால் அமைதியாக யோசிச்சிட்டே இருந்திருக்கார். அப்போ அக்பர் மதிநுட்பத்தினால பதில் சொல்லக்கூடிய பீர்பாலே, மதியூகி பீர்பாலே, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் எழுந்து நின்ற, மன்னரே, அரசர் பெருமானே, இதில் சந்தேகமே இல்லை, கடவுளை விட தாங்கள் தான் பெரியவர் அப்படி சொன்னோன்னா, அது அரசரும் எல்லாருடைய முகமும் அவரை பார்த்து நோக்குது. வித்தியாசம். அமைச்சரும் அரசரும் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நல்லா விழிச்சு பார்க்குறாரு. என்ன அப்படின்னு, எப்படி சொல்கிறீங்க நீங்கள், கடவுளை விட நான் தான் பெரிய ஆளுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கடவுள் என்னை நாடு கடத்த முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சா, உங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டாத ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒத்து வராத ஆளாக இருந்த யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்திடலாம். ஆனால் கடவுளை நாடு கடத்த முடியாதே. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் அரசர், நீங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் அரசர். ஆனால் இறைவன் கடவுள் ஒட்டுமொத்த உலகம், பூமி மட்டுமல்ல, அகில உலகத்துக்கும் அவன் தான் இறைவன். ஒட்டுமொத்த வானம் பூமி அண்ட சராசரம் அத்தனைக்கும் அவன் தான் இறைவன். அப்படின்ற எப்படி அவன் என்னதான் ஒரு மனிதனை அவன் துரைத்து அடித்தாலும் விரட்டி அடித்தாலும் அவன் கடவுளுடைய ஆள்கைக்கு உட்பட்டு தான் அவன் அலையும். அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னா, மன்னருக்கு அரசருக்கு புரிஞ்சிருக்கு. இப்போது பீர்பால் கடவுள் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி சொல்கிறாரு, நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு.